நீங்க சூஸ் பண்ற எல்லாமே வந்துட்டு பயங்கரமா இருக்கு. அது என்ன ரீசன்? அது ஆரம்பத்துல இருந்து நம்ம அறிமுகமாகி வர படங்களுடைய ஒரு இது. இப்போ செல்வராகவன் சார்ட்ட நடிக்கிறோம். இப்போ அந்த படத்துல நடிச்சது ஒரு புதுப்பேட்டை வந்து ஒரு பயங்கர பெரிய ஒரு ஒரு கல்ட் மூவி அது. ம். பசங்க எல்லாருமே அந்த படத்த திரும்பி திரும்ப பார்க்குற ஒரு படம். அவங்க நெனச்சுக்கிருவாங்க, இப்போ செல்வராகவன் சார் என்னைய இன்ட்ரோடியூஸ் பண்ணி நடிக்க வச்சாரு. என்னைய நடிக்கிற வைக்கிறதுக்கு அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. ஆனா ஸ்க்ரீன்ல தெரியிறது நானு. அப்போ அவ்வளோ பெரிய டைரக்டர்ட்ட இவ்வளோ பெரிய ரோல் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் பயங்கர டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்காரு அப்படின்னு ஒரு அறிமுகமாகி வர்றோம்ல. அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வர்றது. இப்போ எனக்கு அந்த டைமில் ஒன்றுமே தெரியாது. என்னை அந்த இடத்துல பொருத்தி பார்க்கும்போது ஒரு செல்வராகவன் சார் இயக்குறாரு, அந்த படத்தில் நடிக்கிற தனுஷ் சார் ஹீரோவாக இருக்கிறாரு. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்கிறோம், ஒரு இம்பாக்டான சீனில் நடிக்கிறோம். அது வெளியே வரும்போது என்ன ஆகுது, நமக்கு நிறைய பேர் கிடைக்குது. அதில் என்னுடைய பங்களிப்புன்றது உருவம் மட்டும்தான், பாக்கி எல்லாம் மற்றவங்க பண்ணது தானே. ஸோ அது மூலிமா வெளியே வரும்போது மக்களுக்கும் ஆடியன்ஸுக்கு என்ன தெரியும், இவர் பயங்கரமாக நடிச்சிருக்காரு அந்த படத்தில் அப்படின்னு தானே தெரியும். மற்ற டேரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவி, அதே மாதிரி ஒரு பெக்குலியரான கேரக்டர்ஸ் வர்றதுக்கெல்லாம் இந்த உருவம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அடுத்து வரும்போது அதனால எல்லாருமே ஒரு நல்ல நல்ல கேரக்டர்ஸுக்கு கூப்பிட்றாங்க.